ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு இதனுடைய டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் யூனிட் 1 and 2 வந்து படிக்க சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின், உலக நாடுகளின் பரப்பளவில் 7வது பெரிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு எது அப்படின்னா இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்களும் எவ்வளவு யூனியன் பிரதேசங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ். அடுத்த கொஷின், மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுசின்ட்ரம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. ஸோ இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிக மழைப்பொழிவும் வந்து இந்த மவுசின்ட்ரம் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேகாலயாவில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீக்கிசம், இஸ்லாம், ஜொராஸ்ட்ரியனிசம் இருக்குது. இல்லாதது அப்படிங்கும்போது கான்ஃபியூஷியானிசம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்துள்ள மொழிகள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ 8th ஸ்கெட்யூலில் எவ்வளவு மொழிகள் அஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா 22 லாங்குவேஜ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடைக்குறிப்பை தேர்ந்தெடுத்துக. கூற்று பாருங்க, பீடபூமிகள் என்பவை மழை குறைந்த உயர்நிலங்கள் ஆகும். கூற்று 2, கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் இப்பகுதியில் விளைகின்றன. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பீடபூமிகள் அப்படிங்கிறது வந்து பிளாட்யூஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா லோ ரெயின்ஃபால் ஹைலேண்ட்ஸு. இங்கே வந்து மினரல் ரிசோர்ஸஸும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் வந்து இங்கே அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 இரண்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, பொருந்தாத இணையை சுட்டுக. பாருங்கள், கிழக்கு திராவிட மொழி கதபா, நடு திராவிட மொழி தெலுங்கு, வட திராவிட மொழி குருக், தென் திராவிட மொழி தமிழ். ஸோ இதில் வந்து பொருந்தாத இணை அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 3 திராவிட மொழி தான் கொடுத்துருக்காங்க. கிழக்கு திராவிட மொழின்னு ஒன்று கிடையாது. வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. அதில் சில லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிழக்கு திராவிட மொழி தான் வந்து தவறாக இருக்குது. அடுத்தது, சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாம் மங்கோலிய இனம், மராட்டிய பகுதி ஆரிய திராவிட இனம், வங்கதேசம் இரானிய இனம், காஷ்மீர் துருக்கிய இனம். ஸோ இதில் சரியாக பொருந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது அஸ்ஸாம் மங்கோலிய இனம் இதுதான் வந்து சரியாக பொருந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட எத்திக்ஸ் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்துக. கிரேக்கர்கள் முதலில் அறிந்த பகுதி கங்கை பகுதியாகும். கிரேக்கர்கள் இந்தியாவை இந்துஸ்தான் என்றழைத்தனர். கிரேக்கர்கள் சிந்துவெளி பகுதியில் தமது பேரரசை உருவாக்கினர். கிரேக்கர்கள் முதலில் அறிந்தது சிந்து நதி பாயும் பகுதியாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் எது கரெக்டாக இருக்குன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. கிரேக்கர்கள் தான் வந்து முதல்ல அவங்க கண்டுபிடிச்ச பகுதி வந்து சிந்து நதி பாயும் பகுதி. அடுத்தது, இந்தியாவின் தேசிய மரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுத்துகன்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவின் நேஷ்னல் ட்ரீ எது அப்படின்னா ஆலமரம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, பொறுத்துக. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து அறுவடை திருவிழாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ பாருங்கள், பஞ்சாப். ஸோ பஞ்சாபில் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பைசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அடுத்தது, வங்காளம். ஸோ பெங்காலில் என்ன கொண்டாடுறாங்கன்னா நபன்னா. அடுத்தது, மத்திய பிரதேசத்தில் லொஹாரி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. அடுத்தது, அஸ்ஸாம் வந்து பிஹு, பொஹாலி பிஹு அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க. ஸோ 3, 4, 1, 2. அடுத்தது, விஏ ஸ்மித். ஸோ இவங்க வந்து இந்தியாவை என்னென்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இனங்களின் அருங்காட்சியம். ஸோ எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா விஏ ஸ்மித். அடுத்தது, தவறாக பொருத்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தவறாக எது பொருந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய ஃபோக் டான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக் அண்ட் கிளாசிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், குஜராத் கார்பா அண்ட் தாண்டியா. அடுத்தது, ராஜஸ்தான் கல்பேலியா அண்ட் குமார். உத்தரப்பிரதேஷ் ரசஸ்லியா
சோலியா. அஸ்ஸாம் கதக். ஸோ இதில் தவறாக இருக்கிறது வந்து இதுதான், அஸ்ஸாம் கதக்குங்கிறது வந்து தவறு. ஸோ கதக் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் வந்து அவங்களுடைய ஃபோக் டான்ஸாக இருக்குது. அடுத்தது, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதை யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவருடைய புக்கான டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்தது, ஜெய்சல்மர். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவில் மழைப்பொழிவு இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இந்த ஜெய்சல்மர் அப்படிங்கிற இடம் இருக்குது. அடுத்தது, தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ தமிழ் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்த இயர். எந்த இயர் அப்படின்னா 2004. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, பிஹு ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன். ஸோ இந்த பிஹு திருவிழா எங்கே நடைபெறுது அப்படின்னா அஸ்ஸாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, பொறுத்துக. ஸோ எந்த ஸ்டேட்டில் என்னென்ன உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பேடி நெல் வந்து உற்பத்தி ஆகும். குஜராத் வந்து பருத்தி காட்டன். அடுத்தது, கர்நாடகா வந்து காஃபி. அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா தேயிலை டீ. அடுத்தது, கங்கை நதி எந்த ஆண்டு இந்தியாவின் தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது? ஸோ கங்கை நதி பார்த்தீங்கன்னா 2008 நேஷ்னல் ரிவர் ஆஃப் இந்தியாவாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் டேஸ் மலைத்தொடர்கள் பிரித்தாலும் இந்தியாவை பாரத கண்டம் என்றே வழங்குகிறோம். ஸோ வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கக்கூடிய மலைத்தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து விந்தியா அண்ட் சாத்புரா. அடுத்தது, மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் எது? ஸோ எந்த வேதத்தில் எந்த சிந்தனைகள் நல்ல மேன்மையான சிந்தனைகள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வரணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா ரிக்வேதம். ஆன்சர் ஏ. தவறான இணையை தேர்ந்தெடுத்துக. பாருங்க, தமிழர் திருமண முறை இது வந்து அகநானூரில் சொல்லியிருக்காங்க, கரெக்டு. மார்கழி நோன்பு வந்து கலித்தொகை. அன்பின் சிறப்பு புறநானூறு. வறுமையிலும் செம்மை நற்றிணை. ஸோ இதில் வந்து தவறாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அன்பின் சிறப்பு புறநானூறு கிடையாது, ஐங்குறுநூறில் தான் வந்து அன்பின் சிறப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ தவறாக இருக்கிறது வந்து ஆன்சர் வந்து சி. அடுத்தது, ஸோ இந்த மாதிரி நம்மளோட 12th எத்திக்ஸில் பார்த்திங்கன்னா யூனிட் 1 சில அறிஞர்கள் வந்து பண்பாடு பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளோட இந்தியாவை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, வெளிநாட்டவரும் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு என யார் கூறினார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிசி நார்த். ஸோ இவர் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மனு, யஜ்னா, வால்கியர் உள்ளிட்டோர் எழுதிய தொகுப்பு நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தர்ம சாத்திரங்கள். அடுத்தது, புறவளர்ச்சி என குறிப்பிடும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது. அகவளர்ச்சி என குறிப்பிடும் பண்பாடு மாறாத தன்மையுடையது. ஸோ கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 சரியானவை. பாருங்க, பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் இது மாதிரி கூறினது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வில்லியம் ஜான் தாமஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பட்ட கருவி. இந்த ஊடகத்தை கொண்டே மக்கள் அவர்களின் தேவையை நிறைவு செய்து கொள்கின்றனர். ஸோ இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மாலினோசுகி, இவர் தான் அதை சொல்லியிருப்பார். அடுத்தது, பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும். காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுகின்றது. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி வைத்தியலிங்கம். ஸோ இவர் வந்து இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டவர் தான். ஸோ இதை சொன்னது வந்து சி வைத்தியலிங்கம். மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கால கண்ணாடியை இலக்கியம். ஆதலால் காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம். ஸோ இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜிஇ ட்ரெவலின். ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து பாருங்க, டேஸ் என்ற அறிஞர் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது என்று குறிப்பிடுகிறார். ஸோ இது யார் சொல்லியிருக்காங்கன்னா
மார்க்ஸ் முல்லர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்கன்னா தாயுமானவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. அடுத்தது, ஆகம சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நூல்கள்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சமண நூல்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.